நேற்றைய தினம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசிய பேச்சுக்களை நீங்கள் அறிவீர்கள். இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவர் பேசியிருக்கின்ற பேச்சுக்களின் மொத்த தொகுப்பையும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை, இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி, அவருக்கு இருக்கிற பொறுப்பு, கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும், மாற்றுக் கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும், மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவருப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது. இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல. மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு உந்தகம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார். அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷா அவர்களுடைய பேச்சை, போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, அமைதி, வளர்ச்சி திட்டங்கள், ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியையும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செரிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலிக்கூத்தான, அருவருப்பான, அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். அமித்ஷா என்ற தனி மனிதருக்காக மட்டுமல்ல, அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல. இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை, அருவருப்பான போக்குகளை இத்தோடு அவர் நிறுத்திக் கொள்வது நல்லது. ஒன்றிய அரசு இதற்கு முன்பாக இருந்த ஒன்றிய அரசு நிதி தொடர்ந்து நிதி கேட்டுட்டு இருக்கீங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் நிதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் சொல்லி அதை ஒரு பட்டியலிட்டு. அப்போ என்ன பட்ஜெட்? அப்போ சைஸ் ஆஃப் தி பட்ஜெட் என்ன? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய், வரி, நேரடி டைரக்ட் டாக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு? இப்போ எவ்வளவு? நான் வந்துட்டு புள்ளி வரத்துக்கு போகல, ஷூரா சொல்கிறேன், 4 மடங்கு உயர்ந்திருக்கு. 4 மடங்கு நேரடி டைரக்ட் டாக்ஸ் உயர்ந்திருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளோ அங்கே தான் தெரியும். அப்போது நீங்கள் என்ன ஃபிகரை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபிகரை 4 மடங்காக கூட்டி சொல்லுங்கள். நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டி கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்டில். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ திட்டம் கொடுத்துட்டோம், மன்மோகன் சிங்கத்தை இவ்வளோ தான் கொடுத்தாங்கன்னு நான் எடுத்து காமிச்சேன். ரயில்வேக்கு மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம், அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஸ்டில் இட் இஸ் பிலோ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.